மனித மனம் என்பது பானையில் உள்ள தண்ணீர் போன்றது. அதனை குளிர்ச்சியாக வைத்திருந்தால் அதன் தன்மை விரும்பத்தக்கதாக இருக்கும். அதையே கொதிக்கச் செய்தால் நம்மையே அது சுட்டுவிடும். அன்று அரசனுடன் சதா மோதி வந்திருந்த வருணனை காண்கையில் அவனது வீரர்களின் மனதும் இவ்வாறுதான் கொதிப்பை உணர்ந்தது. ஒரு காலத்தில் தனது கனிவான நடத்தைகளினாலும் களிப்பூட்டும் பேச்சுகளினாலும் தன் வீரர்களின் மனதை கொள்ளையடித்து வைத்திருந்தவன் அவன். தவறுகளுக்கு தண்டனைகள் கொடுத்த போதும், தன்னவர்களை கடிந்து கொண்ட போதிலும் கூட மெய்க்காவலர்கள் ஒருபோதும் தங்கள் படைத்தளபதி மீது அதிருப்தி கொண்டதே கிடையாது. ஏதோ மந்திரக்கட்டுக்கு ஆட்பட்டவர்கள் போல தங்கள் தளபதி என்ன செய்தாலும் அதை ரசித்து அவனிடம் உருகி வந்திருந்தனர் அம்மனிதர்கள். யார் கண்பட்டதோ அவர்கள் வாழ்வில் ஒரு பிரளயம் பிறந்தது. ஆசை தளபதி தங்களுக்கு பகையாளியாவான், அவன் உயிரை இருக்கும் நாளை தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நாள் வரக்கூடும் என்று கனவிலும் கருதியிருக்கவில்லை அவர்கள். மன்னர் நந்தகோபாலரின் மாளிகையில் தங்கியிருந்த ஆதித்யனை சந்தித்து சவால்களை புதுப்பித்துவிட்டு வீராவேசமாக வெளியேறிச் சென்று வழியில் தன் வீரர்களிடம் வெறுப்பை கொட்டி அவர்களின் கோபத்தை மேலும் ஒரு முறை கிளறிவிட்டுச் சென்ற வருணனை தன் அறிவுரையை ஏற்கச் செய்ய இயலாமலும் அவன் பழியுணர்வை தணிக்க மாட்டாமலும் வீரர்கள் அவன் மீது கொண்டிருந்த ஆவேசத்தை குறைக்க முடியாமலும் அவர்களின் சினத்திற்கு ஆளாகி நடந்து சென்றவனை மேல்மாடியின் பலகணியிலிருந்து கையேறு நிலையில் கவலையோடு நோக்கிக் கொண்டிருந்தான் ஆதித்யன். ஏனடா நீ மாற மறுக்கிறாய்? எத்தனை பேரைத்தான் நான் கட்டுப்படுத்தி வைத்திருப்பது? என்னவர்களின் மனம் உன் செயல்களால் பானையில் கொதிக்கும் உளைநீரைப் போல கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. நான் கட்டளைகளும் அறிவுரைகளும் கோரிக்கைகளும் போன்ற மூடியை போட்டு கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலும் கொதிநிலை அதிகமானால் உளைத்தண்ணீர் தனது மூடியை வெளித்தள்ளி பொங்கி வந்து விடுமடா. இதை ஏன் நீ புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? இத்தனை பின்விளைவுகள் நேரும், என் மனம் நித்தமும் இப்படி உனக்காக பயந்து வேதனையுறும் என்று முன்னரே எனக்கு தெரிந்திருந்தால் அன்று எந்த அனர்த்தமும் நேராமல் தவிர்த்திருந்திருப்பேன். நிலைமை என் கையை மீறுகிறது வருணா. இத்தனை காலமாக என் பொருட்டு நீ அனுபவித்து வந்த வேதனைகள் இப்போதுதான் எனக்கு புரிகிறதடா. உனக்கு எந்த தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாது என்று இப்போது அனுகணமும் நான் அஞ்சி நடுங்குவது போல என்னை எந்த அபாயமும் நெருங்கிவிடக்கூடாது என்று நீயும் இத்தனை காலமாக ஒவ்வொரு நொடியும் பயந்து வந்திருக்கிறாய். என் தவறை நான் உணர்ந்து விட்டேன். நீ மாறிவா வருணா. இனி நீ கவலையுறும்படியாகவோ பரிதவிக்கும்படியாகவோ நான் நடந்து கொள்ள மாட்டேன் என்று தனக்குத்தானே உறுதி பூண்டு கொண்டான் அரசன். அரசனின் ஆணைப்படி ராகவன் வந்திருக்கும் செய்தி அகல்யாவிற்கு அனுப்பப்பட்டது. நாடு கைவிட்டு சென்ற போதும் வஞ்சக உறவினர்களிடமிருந்து உயிரை காத்துக் கொள்வதற்காக நாடோடியாக திரிந்து வந்த போதெல்லாம் கூட ராகவன் மனதில் ஏற்படாதிருந்த அச்சமும் கலக்கமும் காதலியை சந்திக்க வேண்டும் என்று எண்ணிய போது அளவுக்கதிகமாகவே உண்டாகியிருந்தது. காதலியை சந்திக்க பல்லாயிரம் ஆசைகளோடும் கனவுகளோடும் முற்சமயங்களில் அவன் காத்திருந்த அதே மரத்தடியில்தான் தற்போதும் காத்திருந்தான் ராகவன். முன்பு காதலியின் வரவுக்காக ஏங்கி காத்திருந்தவன் தற்போது அவள் வராமலேயே போய்விட்டால் நன்றாக இருக்குமே, அவள் முகத்தில் எப்படி விழிப்பது, ஏமாற்றிவிட்டு ஓடிச் சென்ற தவறுக்கு அவளிடம் எப்படி மன்னிப்பு கோருவது, காதலை கொடுத்து வந்தவளுக்கு கண்ணீரை தந்துவிட்டு சென்ற பாவத்துக்கு எப்படி பிராய்ச்சித்தம் தேடிக்கொள்வது என்றெல்லாம் குற்ற உணர்ச்சியில் உழன்று வந்தான். கணங்கள் கடந்தன. அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் பாறை மீது அமர்ந்திருந்த ராகவனுக்கு கொலுசோலியோடு சேர்த்து வளையல்கள், கழுத்தணிகள், காதணிகள் என ஆபரணங்கள் பலவும் அசைந்தாடும் சத்தம் கேட்டது. அணிகலன்களின் ஓசை கேட்க பெண்ணவளின் வரவை உணர்ந்த ராகவனுடைய இதயம் முந்தைய ஒளியை தோற்கடிப்பது போல பலமாக ஒலித்தது. மரக்கிளையை தாளாட்டிய தென்றல் காற்று மனிதனவனுக்கு இதம் கொடுக்கவில்லை போலும். ராகவனின் உடல் பதட்டத்தில் வியர்த்து கொட்டியது. பயத்தில் அந்த வீரன் வெளியிட்ட மூச்சில் அவனது நுரையீரலோ இயல்பை விட பல 100 மடங்கு அதிகம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. பெண்ணொருத்தியை சந்திக்க தான் இத்தனை அஞ்சும் நாள் வரக்கூடும் என்று வீரனவன் கனவிலும் எண்ணி பார்த்திருந்ததில்லை. கண்ணியவளை நேருக்கு நேராக சந்திக்கும் நேரம் கூடி வரும் முன்னரே பூமி பிளந்து தான் அதல பாதாளத்தில் விழுந்துவிடக் கூடாதா என்று ஏங்கி தவித்தது அவன் உள்ளம். அண்ணன் கொடுத்தது போல தங்க இவளும் கண்ணம் வீங்க அரை கொடுத்து தண்டித்தாள், குற்ற உணர்ச்சி சிறிது நீங்கி மனம் நிம்மதியுறுமே என்று தவித்தான் ராகவன். தனக்கு துணை வந்த தோழியை தூரத்தில் நிற்கச் சொல்லிவிட்டு காதலன் இருந்த தனித்த பகுதிக்கு தான் மட்டும் வந்தாள் அகல்யா. மனதிற்கு இனியவனை காண்பதற்கு முன்பு வரை பெண்ணுக்குறித்தான இலக்கணத்தோடு பூமி அதிராமல் மெல்லமாகத்தான் நடைபோட்டு வந்திருந்தாள். ஆனால் மரங்களின் மத்தியில் கண்ணிறைந்தவனை கண்ட பின்பாக பெண்ணவளின்
அச்சம், மடம், நாணம் எல்லாம் விடுதலை பெற்று சென்று விட்டது. 4 எட்டுக்கள் வைத்து கடக்க வேண்டியிருந்த தனக்கும் காதலனுக்குமான தூரத்தை தாவி ஒரே எட்டில் அடைந்து ராகவனை இறுக அணைத்திருந்தாள் நங்கையவள். அணைத்ததும் இல்லாமல் அவனது ஆடையை தன் அழுகையினால் நனைத்தாள். பிரிந்து செல்வதற்கு முன்பு எந்த காதலியின் ஸ்பர்சத்திற்காக ஏங்கி தவித்திருந்தானோ, எந்த காதலியின் விரல் தீண்டலில் கூட உலகின் அத்தனை ஆனந்த அனுபவங்களையும் பெற்றதாக உணர்ந்திருந்தானோ, இன்று அதே கன்னிகையின் தழுவல் காலை அவனுக்கு மின்சாரம் பாய்ச்சியது போல உடலை நடுங்கச் செய்தது. மனம் முடிக்கும் பாவையை தவிர வேறு எந்த பூவையும் தீண்டுதல் கூடாது என்ற அறநெறியில் வாழ்ந்து வந்திருந்த அவனுக்கு அகல்யாவை மணக்கும் எண்ணத்தை கைவிட்ட பின்பாக அவளது தொடுதல் ஆடவன் அவனை சுட்டது. தன் மாரில் சாய்ந்திருந்த மலர்கொடியை பதறி விளக்கியவன், தேவி, என்ன காரியம் செய்கிறீர்கள்? நாட்டிற்கு சொந்தக்காரர் தாங்கள். நாடோடி என்னை தழுவுவதா? எந்த ஒரு பெண்ணும் அந்நியனை தீண்டுவது தர்மமாகாதே. தங்களிடம் சொல்லாமல் சென்றுவிட்ட குற்றத்திற்காக மன்னிப்பு வேண்டத்தான் தங்களை தனியே சந்திக்க அழைத்தேன் தேவி. தங்களுடைய பின்புலம் தெரியாமல், தங்களது குலம் பிறப்பு பற்றி அறியாமல் தங்கள் மீது அன்பை வளர்த்து பெரிய தவறளித்து விட்டேன். இனம் இனத்தோடுதான் சேர வேண்டும் தேவி. நான் உங்களுக்கு எந்த வகையிலும் இணையானவன் அல்ல. தாங்கள் ராஜ்யாதிபதியின் தங்கை என்று தாங்களும் முன்பே அறிந்திருந்தால் என்னை ஏறெடுத்து பார்த்திருக்க கூட மாட்டீர்கள். ஆதலால் ஒருவன் மீது பிரியம் கொண்டு இன்னொரு ஆடவனை மணத்தல் நம் தர்மத்திற்கு மாறானது என்று தாங்கள் எண்ண தேவையில்லை. தகுதியை கொண்டே தர்ம நியாயங்கள் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. சாமானியன் செய்தால் அது கொலை, அதையே சத்திரியன் செய்தால் அது அவன் கடமை. சாமானியன் ஒருவன் கோவில் கருவறைக்குள் பிரவேசித்தால் அது தீட்டு, அதையே வேதம் படித்த அந்தணர் ஒருவர் செய்தால் அது ஆகமம். அப்படித்தான் தேவி அந்தஸ்து பெற்ற மனிதர்களின் வாழ்க்கை முறையும். செல்வாக்கில் உயர்ந்தவர்கள் தங்களுக்கு தகுந்தவாறு தேர்வுகளை மாற்றிக்கொள்வதில் தவறொன்றுமில்லை. சொல்லப்போனால் அதுதான் அனைவருக்கும் நல்லது என்று பெண்ணவளின் மனதை மாற்ற முயன்று வந்தான். அகல்யா அவனை இடைநிறுத்தி, போதும் தளபதி, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கொண்டு செல்லாதீர்கள். மீண்டும் மீண்டும் அன்பு பிரியம் என்று மட்டும்தான் குறிப்பிடுகிறீர்கள். நமக்குள் இருந்தது வெறும் அன்பும் பிரியமும் தானா? அதன் பெயர் காதல் இல்லையா? தர்ம நியாயங்களை நானும் அறிந்திருக்கிறேன் தான். குலம் பார்த்து பிறப்பது காதல் இல்லை என்று நானும் தெரிந்திருக்கிறேன் தான். திருமணத்திற்கு தான் 10 பொருத்தம், பணம், பவிசியெல்லாம் பார்க்க வேண்டும். காதலுக்கு இவை எதுவும் பார்க்க தேவையில்லை. உண்மையில் காதலில் காதலை தவிர வேறு எதுவுமே தேவையில்லாதவைதான். அழகை பார்த்து காதல் பிறக்கலாம். அன்பான குணத்தினால் கவரப்பட்டு காதல் பிறக்கலாம். ஏன், வீர தீரத்தைக் கண்டு கூட காதல் மலரலாம். ஆனால் பணம், அந்தஸ்து பார்த்து காதல் வளரும் என்றால் அதன் பெயர் காதலே அல்ல. ஆனானப்பட்ட திரௌபதியே அர்ஜுனனிடம் மயங்கியது அவனது வீரத்தைக் கண்டுதான், அவனுடைய அந்தஸ்தை கண்டல்ல. ஏனெனில் சுயம்வரத்திற்கு அவன் யாசகனின் தோற்றத்தில்தான் வந்திருந்தான். அந்தஸ்து, செல்வாக்கு, வசதி வாய்ப்பு, பூர்வீகம், குலப்பெருமை இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்த பின்புதான் காதல் தோன்றும் என்றால் அந்த உணர்வின் பெயர் காதல் இல்லை. அதன் பெயர் பேராசை, வீண் ஜம்பம். உறவுகளற்ற அனாதையாக இருந்த என் மீது உங்களுக்கு காதல் பிறந்தது. நான் ஒரு நாட்டின் சிற்றரசி என்றாலும் தோல் வலிமையால் போரிட்டு வென்று ஒரு நாட்டை கைப்பற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு உள்ளது. ஆகையால் நீங்கள் என்னை காதலிக்க ஆரம்பித்தது பேராசையால் அல்ல. அதுபோல எனக்கும் உங்கள் மீது இருந்தது நிபந்தனையற்ற, எதிர்பார்ப்புகளற்ற காதல் ஒன்றுதானே தவிர எதிர்காலத்தில் நீங்கள் கைப்பற்றி வந்து என் காலடியில் ராஜ்யங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆசைகள் அல்ல. நமக்குள் இருந்த உணர்வுக்கு நீங்கள் என்ன பெயரை வேண்டுமானாலும் சுட்டிக் கொள்ளலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில், இந்த உலகை பொறுத்தவரையில் நான் உங்கள் மீது கொண்டிருந்தது காதல் என்னும் ஒப்பீடுகளற்ற உணர்வுதான். உங்களை எண்ணிய என் மனதால் வேறு எந்த ஆடவனையும் எண்ண முடியாது என்று தீர்க்கமாக கூறிச் சென்றாள். ராகவன் அவளது பேச்சை மறித்து, வேண்டாம் தேவி, மறுபடியும் மறுபடியும் அவ்வாறு குறிப்பிடாதீர்கள். நான் ஏற்றுக்கொள்ளாதவரை நமக்குள் இருந்த உணர்வின் பெயர் காதல் அல்ல. தாங்கள் வளமாக, நலமாக, மரியாதையுடன் வாழ வேண்டியவர். காதலியை மறந்து ஒரு ஆண்மகன் வேறொருத்தியை திருமணம் செய்து கொண்டால் அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். அதுவே பெண்ணொருத்தி தன் காதலனை கைவிட்டு இன்னொரு ஆடவனை மனதால் எண்ணினால் கூட அவளை தவறாக சித்தரிக்கும் நம் சமூகம். அவ்வளவு ஏன், ஆண்மகன் ஒரு பெண்ணிடம் அத்துமீற முற்பட்டாலும் பெண்ணவளிடம் என்ன தவறு உள்ளது? அவள் ஆடை உடுத்திய விதம் தவறா அல்லது அவள் பழகிய விதம் தவறா என்று பெண்ணைத்தான் பூராய்வு செய்து பார்க்கும் நம் சுற்றம். ஆண்மகன்களை பற்றி அது அக்கறை காட்டாது. சீதாதேவியின் மாண்பையே சந்தேகித்த பூமிதான் இது. தாங்கள் உத்தமமான கன்னிகை தேவி. இல்லாத இந்த உறவால் தங்கள் கண்ணியத்திற்கு எந்த களங்கமும் வந்துவிடக்கூடாது. இனியும் என்னை காதலித்ததாக குறிப்பிடாதீர்கள். நம் இருவருக்குள்ளும் இருந்தது புனிதமான அன்பு. அந்த பரிசுத்தமான அன்பில்
காமமோ மோகமோ இருந்ததில்லை. எனவே தாங்கள் என்னை மறந்து தங்களுக்கு தகுந்தவரை மனம் செய்து கொள்வதில் யாதொரு இழுக்கும் இல்லை தேவி. எனக்கும் தங்களுக்கும் உள்ள பொருத்தம் துடைப்பத்துக்கும் பட்டு குஞ்சத்துக்கும் உள்ள பொருத்தம்தான். பட்டு குஞ்சம் பட்டு வஸ்திரத்திற்கே அழகு சேர்க்கும். துடைப்பத்தில் அதை கட்டினால் அதன் மதிப்பு போய்விடும் தேவி. நமக்கிடையே இருந்ததை நல்ல நட்பு என்று வேண்டுமானால் கூறுங்கள். தங்களது மதிப்பு மரியாதையை குன்றச் செய்யும் எதனையும் நான் ஏற்கவும் மாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன். தாங்கள் ஆசைப்பட்டால் வானலோகத்து தேவர்களை கூட வரன்களாக அழைத்து வந்து சுயம்பரத்தில் கலந்து கொள்ளச் செய்வார் தங்கள் தமையன். சக்கரவர்த்தி ஆதித்யவர்மரின் தங்கை தன் தமையனின் கௌரவத்திற்கு தகுந்தவரனை மணந்து கொள்வதுதான் முறையாகும் தேவி. எல்லோருக்கும் உடன்பிறப்புகள் கிடைத்து விடுவதில்லை. அப்படி அமைந்தாலும் அவர் பிரபு ஆதித்யவர்மரைப் போல அமைந்து விடுவதில்லை. அன்று அந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு தங்கையாக அவதரித்த சுபத்திரை செய்த பாக்கியத்தை ஆதித்யருக்கு தங்கையாக வாய்த்த தாங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எந்த உத்தமராலும் வெறுக்கப்பட முடியாத குணம் வாய்ந்தவர்கள் நான் மேற்கூறிய இருவரும். அத்தகைய குணசீலர்களின் அன்பை முழுமையாக பெற்றவர்கள் தாங்களும் மகாபாரத சுபத்திரையும் என்று ஸ்லாகித்து வர்ணித்து வந்தான். அச்சமயம் அகல்யா ஆவேசமடைந்து, யாரை யாருடன் ஒப்பீடு செய்கிறீர்கள்? கண்ணபிரானுடன் இந்த கயவனையா? உங்களுக்கு தெய்வமாகப்படும் அந்த ஆதித்யனை மனிதனாக கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தங்கையின் வாழ்வை சீர்குலைத்த கம்சனுடனும் தங்கையின் மகிழ்ச்சி அடியோடு பறிப்போவதற்கு காரணமாக விளங்கிய சகுனியுடன் வேண்டுமானால் ஒப்பிடுங்கள் அந்த மனிதரை. பொருத்தம் சரியாக இருக்கும். முன்பு என் அண்ணன் அண்ணியின் மரணத்திற்கு காரணமாக விளங்கினார் என்ற தவறான புரிதலினால் அந்த மனிதர் மீது நான் கோபம் கொண்டிருந்தேன். அதன் பிறகு அந்த தவறை அவர் செய்யவில்லை என்று அறிந்த பிறகு உத்தமரை தவறாக எண்ணிவிட்டதை குறித்து என்னை நானே நிந்தித்துக் கொண்டேன். ஆனால் இப்போதோ இந்த மனிதமற்றவரையா நான் மதித்திருந்தேன் என்று எண்ணுகையில் மனிதர்களை சரியாக எடை போடும் திறன் இல்லாது போன என்னை குறித்து எனக்கே அருவருப்பாக உள்ளது. நான் தான் அரசியாக இருந்தாலும் உலக ஞானம் அற்றுப்போனவள் என்றால் நீங்கள் உலக அறிவு கொண்டவர்தானே? எத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை எத்தனை மனிதர்களை சந்தித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கூடவா நல்லவர் கெட்டவரை பகுத்தறியும் திறன் இல்லாது போயிற்று? எனக்கு தெரிந்தவரை தமையன்மார்கள் வருணனுக்கும் பிரதாபனுக்கும் மட்டுமே இந்த ஆற்றல் உள்ளதாக படுகிறது. அவர்கள் இருவர் மட்டுமே சக்கரவர்த்தியின் சகுனித்தனங்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் நாடோடியாகத் திருந்தவர் என்று உரைத்திருக்கிறீர்களே, எனில் பல தேசங்களுக்கும் சென்று பலதரப்பட்ட மனிதர்களை சந்தித்திருப்பீர்கள். நீங்கள் அப்படியிருந்துமா அரியணையில் அமர்ந்திருக்கும் அந்த அட்டூழியக்காரரை பற்றி அறியாது போனீர்கள்? இத்தனைக்கும் நம் காதலுக்கு சமாதி கட்டியவரே அவர்தான் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். தங்கை எனக்கு சுயம்பரம் நடத்தப் போவதாகவும் பல நாடுகளை ஒரு குடையின் கீழ் ஆளும் ஆடவனையே எனக்கு மணமகனாக்கப் போவதாகவும் நிறைந்த அவையில் பலரின் முன்பு அறிவித்தார். நான் தங்களை காதலிக்கும் விஷயம் குறித்து அவர் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆயினும் அறிவிப்பை வெளியிடும் முன்பு என் அபிப்பிராயத்தை கேட்டிருக்க வேண்டுமல்லவா? அவர் என் சொந்த தமையனாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் ஒரே வீட்டில் ஒன்றாக வளரவில்லையே. எனில் எனது விருப்பு வெறுப்புகளையும் எனது தனிப்பட்ட விஷயங்களையும் அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆக எனக்கு எவர் மீதும் மையல் உள்ளதா என்று தெரிந்து கொண்ட பின்புதானே அவையில் அறிவித்திருக்க வேண்டும். அதை விடுத்து அண்ணன் என்கின்ற ஒரு உறவை பயன்படுத்திக் கொண்டு என் வாழ்வை அவர் நிர்ணயம் செய்ய எத்தனித்தால் அது முறையாகுமா? இப்படி நடந்திருந்தால் கூட ஏதோ அவசரத்தால் தவறிழைத்து விட்டார் என்று மன்னித்திருக்கலாம். ஆனால் உண்மையில் நடந்தது அதுவல்ல. நான் தங்களை காதலித்த விஷயம் பிரதாபன் அண்ணா மூலமாக சக்கரவர்த்திக்கு முன்பே தெரிந்திருக்கிறது. திருமண பரிவாரம் கிளம்பிய போது நீங்கள் மரங்களின் மறைவில் சந்தித்த கன்னிகை நான் தான் என்று அவர் செவிக்கு எட்டியிருக்கிறது. நீங்கள் என்னை காதலிக்கும் செய்தியை தன் இளைய மனைவியின் வாயிலாகவும் வருணன் அண்ணா வாய்ப்படவும் முன்பே உறுதி செய்திருக்கிறார் அந்த மனிதர். இருந்தும் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு என் காதல் மரித்து போகும்படியாக உங்களை நாட்டை விட்டு ஓடச் செய்திருக்கிறார். செண்பகமாறன் இரத்த முறையில் என் தமையன் அல்ல. ஆனால் என்னை வளர்த்தெடுத்தவர் அவர்தான். அவர் கூட என் விவகாரங்களில் என் முடிவுகளில் தலையிட்டது கிடையாது. அப்படி இருக்க இரத்த பந்தமே ஆனாலும் நேற்று வந்தவர் என் வாழ்வை பற்றிய முடிவை எடுக்க என்ன அதிகாரம் உள்ளது இந்த மனிதருக்கு? யார் அவருக்கு கொடுத்தார்கள் அந்த உரிமையை? ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி என்றால் யார் வாழ்க்கையிலும் விளையாடலாம், யார் முடிவையும் மாற்றலாம், யார் ஆசைகளையும் குலைக்கலாம் என்ற எண்ணமா? அறிவிப்பு என்ற பெயரில் என் காதலை அவர் கருகச் செய்த அதே அவையில் நானும் எழுந்து என் வாழ்வில் தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை. இருவரும் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள் என்பதால் என் தலையெழுத்தை நீங்கள் எழுத நான் அனுமதிக்க முடியாது என்று மறுத்திருந்தால் சக்கரவர்த்தியின் கௌரவம் என்னவாகியிருக்கும்? சபை நாகரிகம் கருதி நான் எனது உணர்ச்சிகளையும் கோபத்தையும் அடக்கி வைத்திருந்தேன். தன் வாழ்விலேயே சரியாக முடிவெடுக்க முடியாதவர் அவர். அவர் மீது ஆசைப்பட்டு அவரை அடம்பிடித்து மணந்து அவருக்காகவே உருகி வரும் அவரது இளைய மனைவியை ஒதுக்கி வைத்திருப்பவர். என் இளைய அண்ணி ஸ்வர்ணிகாவிற்கு இல்லாத அழகா அறிவா? அவர் விரும்பியிருந்தால்
உலகின் அத்தனை அழகான துணிவான அரசர்மார்களும் அணிவகுத்து வந்திருப்பார்கள் அப்பெண்ணை மணக்க. அந்த பாவப்பட்ட பெண்ணோ காதல் என்ற வார்த்தைக்கே பொருள் தெரியாத இந்த மனிதரை மணந்து கொண்டு கண்ணீர் விட்டு வருகிறார். அன்னி சுவர்ணிகாவின் நிலையை பார்க்கும் போதுதான் என் நிலை எவ்வளவோ தேவலாம் என்று தோன்றுகிறது. எனக்காவது காதலில்தான் முறிவு ஏற்பட்டது, அதுவும் தற்காலிகமானதுதான். ஆனால் அந்த நங்கைக்கோ திருமண வாழ்வே முறிந்து போய்விட்டது. தவறான ஆடவன் ஒருவனை காதலித்து பெரும் தவறை செய்து தன் வாழ்வையே கெடுத்துக் கொண்டார் அந்த கன்னிகை. தங்கைதான் இப்படி என்றால் அவரது அக்காவோ அதைவிட மோசம். கடத்தி வந்து கண்ணியத்தை சீர்குலைத்தவருடன் இன்பமாக இல்லறம் செய்து வருகிறார். ஆண் ஆசைப்பட்டால் ஒரு பெண்ணை எப்படி வேண்டுமானாலும் அடையலாம் என்ற நினைப்பா? அதிலும் சக்கரவர்த்தியாக இருந்து விட்டால் அவருக்கு விதிமுறை வரையறையெல்லாம் கிடையாதா? சரி, அது அந்த பெண்களின் தலைவிதி. அவர்களே அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களைப் பற்றி நான் வருந்தி பிரயோஜனம் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். எனக்கு கணவனாக வரப்போகிறவரை நான் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், சக்கரவர்த்தி அல்ல. என்னை மணக்கிறவர் நாடோடியாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் நலிவடைந்து இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியவள் நான் தான், அவர் அல்ல. எனக்கு அவருடைய ஒப்புதல் தேவையில்லை. என்னை வளர்த்த தமையன் மாறன், என் அண்ணி நந்தினி, என் அத்தை பைரவி, என் பெரியன்னையான மகாராணி போன்றோர் என் ஆசைக்கு இடையூறு தெரிவிக்க மாட்டார்கள். அவர்களின் ஆசைகளோடு நாம் இருவரும் மணந்து கொள்வோம். உத்தரவை மீறினால் சக்கரவர்த்தி என்ன செய்வார்? என்னை அடிப்பாரா? பருவப்பெண்ணை அடிக்கும் உரிமை அண்ணனுக்கு கூட இல்லை. அந்த அதிகாரம் தனக்கு இல்லை என்பதை உணர்ந்து அரசாங்க ரீதியாக எனக்கு தொல்லைகள் கொடுப்பாரா? கொடுத்துவிட்டு போகட்டும். என் நாட்டின் வரிகளை உயர்த்தட்டும். சிற்றரசுக்கு செய்து வரும் உதவிகளை ரத்து செய்யட்டும். நான் சமாளித்துக் கொள்கிறேன். எனக்கு தேவை உங்களது காதல். என் காதலில் வெற்றி பெற எத்தகைய சங்கடங்களையும் சந்திக்க நான் தயாராக உள்ளேன். உங்கள் காதலை அடைவதற்காக எத்தகைய இன்னல்களையும் தாங்க என்ற என்னால் என் காதலை துண்டிக்க நினைத்த அவரது உறவை துண்டிப்பது கடினமல்ல. தங்களது வரவுக்காகத்தான் இத்தனை நாளும் அமைதியாக பொறுமையாக காத்திருந்தேன். இப்போது நீங்கள் நல்லபடியாக திரும்பி வந்து விட்டீர்கள். உங்களை மாயமாகச் செய்த அந்த வஞ்சகர் உங்களை மாய்த்து போட்டிருப்பாரோ என்று அஞ்சி வந்தேன். நாம் தான் மாபெரும் சக்கரவர்த்தி. தங்கையை பெரிய இடத்து மாப்பிள்ளைக்கு மணமுடித்து வைத்து நமது படாடோபத்தையும் பகட்டையும் பிரகடனப்படுத்துவோம் என்று அந்த மூர்க்கர் கருதியிருப்பார். தனது எண்ணத்தை நிறைவேற்ற என் காதலர் உங்களை கொலை செய்யவும் தயங்கியிருக்க மாட்டார். எப்படியோ அந்த இறைவனின் கருணையால் அந்த கபடரின் சூது வெல்லாமல் நீங்கள் நலமுடன் திரும்பி வந்து விட்டீர்கள். இனி நம் திருமணத்திற்கு எந்த தடையும் இல்லை. நாம் இப்போதே சென்று மகாராணியின் பாதத்தில் பணிந்து திருமணத்திற்கு சம்மதம் வாங்கிவிடுவோம். அவர் என் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமில்லாமல் இருக்கவே இருக்கிறார் என் மூத்த தமையன் கௌதமன். அவர் இளையவரைப் போல அல்ல, பகட்டிற்காக அல்லாமல் தங்கையான என் மீது அபரிமிதமான அன்பு கொண்டுள்ளார். அவருடைய ஆசைகளோடு நாம் நம் திருமணத்தை நடத்துவோம். அப்போதுதான் அதிகார மோகம் அந்தஸ்து மோகம் கொண்ட ஆதித்யவர்மருக்கு பாடம் புகட்ட முடியும் என்றெல்லாம் அனலை வாரி இறைத்தது போல ஆதித்யனை நெஞ்சம் நிம்மதியுறும் வரையில் வசைபாடி முடித்தவள் பின்னர் ராகவனின் கரத்தை பற்றி இழுத்து, வாருங்கள் செல்வோம். நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் நம் காதலுக்கு ஆபத்துதான். தாங்கள் வந்துவிட்ட செய்தி இந்நேரம் அந்த நயவஞ்சகரை எட்டியிருக்கும். அடுத்த வஞ்சகத்தை அவர் அரங்கேற்றும் முன்பாக நாம் நமது திருமண வேலையை துவங்குவோம். என் அண்ணா மாறன் எங்கோ வெளியூர் சென்றிருக்கிறார். அதுவும் சக்கரவர்த்தியின் ஆணைதான். அந்த மனிதருக்கு யாரும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தால் பொறுக்காது. தன் அதிகாரத்தை காட்டுவதற்காக அனைவருக்கும் வேலைகள் கொடுத்து அனுப்பிவிட்டு அவர் மட்டும் நிம்மதியாக பொழுதை கழிப்பார். அந்த சதிகாரரின் இந்த சொரூபத்தை வருணன் அண்ணா சரியான வேளையில் உணர்ந்து கொண்டார். இன்றைக்கு என் தமையன் மாறன் தன் அரசரின் குரூர குணத்தை அறியப் போகிறாரோ? அவருக்கு எப்படியாவது உணர்த்தி புரிய வைக்க வேண்டும். அண்ணா வந்த பிறகு அவரது ஆசையுடன் நம் திருமணத்தை நிகழ்த்திவிட வேண்டும் என காதலனை தன்னுடன் வரச் சொல்லி இழுத்தவாறே அரசன் மீதான வசவை தொடர்ந்து வந்தாள். பேச்சை முடித்த பின்பே அவளுக்கு பட்டது, தன் இழுப்பிற்கு காதலன் இசைந்து கொடுக்கவில்லை என்று. ஆடவனவன் நின்ற இடத்திலிருந்து இம்மி கூட அசைந்திருக்கவில்லை. அகல்யாதான் அந்த வீரனை இழுக்க முடியாமல் உடலை சாய்த்து சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். அழைத்துச் செல்ல முயன்றவளை அழைப்பால் நிறுத்திய ராகவன், உங்களை பேசவிட்டு அமைதி காத்ததற்கு அர்த்தம் பிரபு மீதான உங்கள் குற்றச்சாட்டுகளை நான் ஒப்புக்கொண்டேன் என்பதில்லை தேவி. அந்த மாமனிதரை பற்றி உங்கள் மனது கொண்டுள்ள தவறான அபிப்பிராயங்கள் முழுவதையும் மொத்தமாக அறிந்து கொள்ளும் நோக்கத்தில்தான். 8 திக்கும் பரவி கிடக்கிறது பிரபுவின் புகழ். மலைகளைத் தாண்டி மகா சமுத்திரங்களைத் தாண்டி அவரது பெருமைகள் பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழ் புரியாத தேசங்களுக்கு கூட நம் மன்னவரின் மகத்துவங்கள் சென்றடைந்திருக்கின்றன. ஆயினும் அன்பு தங்கை, அருகிலேயே இருக்கும் தங்கை உங்களுக்கு அந்த மனிதரின் சிறப்புகள் தெரியாமல் இருப்பதுதான் ஆச்சரியமளிக்கிறது தேவி.
என்னை தங்களுக்கு ஒரு வீரனாகவும் நீங்கள் நேசித்த மனிதனாகவும் தான் பரிச்சயம். ஆனால் உண்மையில் உங்கள் மாரணனைப் போல, நந்தினியைப் போல, அகிலனைப் போல, இன்னும் எண்ணற்றோரைப் போல நானும் பிரபு ஆதித்யவர்மரின் தீவிர விசுவாசிதான். அவர் மீது பக்தி வெறிப்படுத்தி திரிபவன்தான். பாழுங்கிணற்றில் விழச் சொல்லி பிரபு ஆணையிட்டால் ஏன் எதற்கு என்று எதையும் யோசிக்காது பிரபுவை வணங்கிய நிலையிலேயே ஆனந்தமாக விழுந்து உயிர் துறப்பேன். ஆணைகள் பிரபுவுடையதாக இருந்தால் எதிர்கேள்விகளுக்கும் மாற்றுக் கருத்துகளுக்கும் இடமில்லை என்னிடம். மாபெரும் ஒரு மனிதரை, மகா உத்தமரை நீங்கள் மிக துல்லியமாக தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் தேவி. அவரை பற்றிய உங்கள் அனுமானங்கள் மொத்தமும் தவறு. முதலிலிருந்து விளங்க வைக்கிறேன். என்னை அவர் நாட்டை விட்டு துரத்தியதாக நீங்கள் எண்ணுவது தவறு. நான் வந்தது தெரிந்துவிட்டால் என்னை கைது செய்து சிறையில் அடைப்பார் என்று நீங்கள் எண்ணுவது அதைவிட பெரிய தவறு. ஏனெனில் இந்த கோட்டைக்குள் நான் காலடி எடுத்து வைத்த பின் நான் முதலாக சந்தித்தது அவரைத்தான். அவரது அனுமதியை பெற்ற பின்பே தங்களுடன் இப்போது நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓடிச் சென்ற என்னை அழைத்து வர ஆள் அனுப்பியது வருணனாக இருக்கலாம். ஆனால் என் வரவை அதிகம் எதிர்நோக்கி காத்திருந்தது பிரபு ஆதித்யவர்மர் தான் தேவி. திரும்பி வந்த எனக்கு கன்னத்தில் அறை கொடுத்து வரவேற்றார் நம் பிரபு என்று அரசனுக்கு ஆதரவாக வாதம் செய்து இறுதியில் தன் அரசனை சந்தித்த நிகழ்வையும் பற்றி குறிப்பிட்டான் ராகவன். ஆரம்பத்தில் அவன் கூறி வந்த கருத்துக்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அரசன் அறைந்தான் என்ற இறுதி விஷயத்தை மட்டும் மனதில் உள்வாங்கிக் கொண்ட அகல்யா வெகுண்டு போனாள். தன்னை காதலித்த செயலுக்காகவே காதலனை அண்ணன் தாக்கியிருக்கிறான் என்று அர்த்தம் செய்து கொண்டவள் அவனது கன்னத்தை தடவி பார்த்து, தாடிக்கு பின்னால் மறைந்திருந்த தமையனின் கைத்தடத்தை காதலனின் கன்னத்தில் கண்டுபிடித்து, அந்த மூர்க்கருக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் தளபதி. அந்த கொடுங்கோலர் இப்படித்தான் தன்னை எதிர்க்க முடியாதவர்களிடம் தன் வல்லமையை காட்டுவார். அவரது ஆவேசத்தை எதிரிகளிடம் காட்டுவதுதானே. பகைவர்களுக்கா பஞ்சம்? ஏன், விரோதிகளான பிரதாபன், வருணன் என்கின்ற இரு வீராதி வீரர்கள் இதே கோட்டைக்குள் தானே உள்ளனர். அவர்களிடம் தனது தீரத்தை பறைசாற்ற வேண்டியதுதானே. காட்டமாட்டார். ஏனென்றால் இந்த மனிதர் வீரத்தை காட்டினால் அந்த மாவீரர்கள் தங்களது வலிமையை காட்டிவிடுவார்கள். பின்பு சாதாரண தளபதிகளிடம் தோற்றுவிட்டதாக சக்கரவர்த்திக்கு அவப்பெயர் ஏற்பட்டுவிடும். அந்த அகங்காரம் பிடித்த மனிதருக்கு நான் பாடம் புகட்டுகிறேன். அளவு கடந்த ஆணவத்தில் ஆடுகிறார். அவர் ஆட்டத்தை எதிரிகள் முடிவுக்கு கொண்டு வரப் போகிறார்கள். அன்றைக்கு தன் நிலையை எண்ணியும் தனது உண்மையான தீரத்தை பற்றியும் உணரப்போகிறார். ஆனால் அதுவரையில் நான் பொறுத்திருக்க மாட்டேன். தவறிழைக்காத உங்களை தாக்கி தன் சக்தியை காட்டிய அவரிடம் நான் சென்று முறையிடுகிறேன் என அண்ணனை வசைபாடி கோபமில்லாத காதலனை சமாதானம் செய்ய முயன்றாள். கோபத்திலும் பதட்டத்திலும் படபடவென பேசியவளை ராகவன் நிறுத்தி, சற்று பொறுமையடையுங்கள் தேவி. பிரபு என்னை அடித்தார் என்று கூறியது மட்டும்தான் உங்கள் செவியில் விழுந்ததா? அதற்கு முன்னால் அவரது புகழை நான் எடுத்துரைத்ததெல்லாம் உங்களுக்கு கேட்கவில்லையா? அரசர் ஆதித்யவர்மரின் கையால் அறை வாங்குவதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதிலும் அவரது பகைவனாக இல்லாமல் அவரது அன்பிற்கு பாத்திரமானவனாக இருந்து அவரிடம் அறிபடுவது பெரும் பாக்கியம். அந்த அதிர்ஷ்டம் வருணனுக்கு அடுத்தபடியாக எனக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. அவர் என்னை அடித்தது உங்களை வருத்தும்படியாக நான் சொல்லிக்கொள்ளாமல் சென்றதற்கு கோபம் கொண்டுதான். நான் திரும்பி வந்ததற்காக அல்ல. உங்களுடைய அவசரமே அந்த பவித்திரமானவரை உணர்ந்து கொள்ள விடாமல் உங்களை தடுத்திருக்கிறது தேவி. அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். தங்கை உங்கள் மீது பிரபு காட்ட எண்ணுவது அதிகாரம் அல்ல, அன்பு ஒன்றே. எந்த ஒரு அண்ணனுக்கும் தன் தங்கையின் வாழ்வு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை அவசியம் இருக்கும். சாதாரண அண்ணன்களுக்கே அப்படி என்றால் அரசரை போன்ற உத்தமர்களுக்கு, அன்பின் மகத்துவம் அறிந்தவர்களுக்கு அந்த ஆசை எவ்வளவு இருக்கும்? தங்கள் அன்னிகளின் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்தில் பிரபு புரிந்தது உதவியே, மானபங்கம் அல்ல. மாண்பை களங்கப்படுத்துவதற்காக அவர் சௌபர்ணிகா தேவியாரை கடத்தி வந்திருந்தால் அறிவார்ந்த பெண்ணாகிய இளையவருக்கு அது புரியாமலா இருந்திருக்கும்? புரிந்துமா அக்கால் கணவரின் மீது ஆசைப்பட்டு அதே மனிதரையே வலிய வந்து திருமணம் புரிந்து கொண்டிருப்பார்? கிருஷ்ணரும் ருக்மிணியை கடத்திச் சென்றுதானே திருமணம் முடித்தார். அது அப்பெண்ணின் மாண்புக்கு களங்கம் விளைவிக்கும் செயல் இல்லை. சிசுபாலனிடம் இருந்தும் அகம்பாவம் பிடித்த அண்ணன் ருக்மியிடம் இருந்தும் பெண்ணவரை காப்பாற்றுவதற்காக அன்று ஸ்ரீகிருஷ்ணர் அந்த காரியத்தை செய்தார். உங்கள் தமையனோ வஞ்சகர்களிடம் மாட்டிக்கொள்ளாதிருக்க தேவி சௌபாவை கடத்தி வந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். அரசரின் செய்கைக்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணத்தை புரிந்து கொண்டபடியால் தானே இளையவரும் அக்கால் கணவரை வம்படியாக மணந்து கொண்டார். பெண்களிடத்தில் மரியாதையற்றவராக அவர் இருந்திருந்தால் தன் மீது பித்து பிடித்து திரிந்து வரும் இளைய மனைவியை என்றோ ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார். மனதில் காதல் பிறக்காமல் மனைவியை நெருங்கக்கூடாது என்றுதான் இளையவரை விலக்கி வைத்திருக்கிறார். காதலுக்கான பொருளை நம் சக்கரவர்த்தியை விட நன்கு அறிந்தவர் இந்த உலகில் எவரும் இல்லை தேவி. திருமணத்திற்கு சில பெரியவர்களிடம் சம்மதம் வாங்கிக் கொண்டால் போதும் என்று கூறினீர்களே, அந்த பெரியவர்களெல்லாம்
மகா பெரியவரான பிரபு ஆதித்யரின் அனுமதி இல்லாமல் உங்கள் வேண்டுதலுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டார்கள். அவர்களே அனுமதி கொடுத்தாலும் பிரபுவின் ஆணையின்றி நான் அசையக்கூட மாட்டேன் தேவி. அவனின்றி அணுவும் அசையாது என்பார்கள். பெரியோர் சொன்ன அவன் அந்த ஆண்டவனாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய அவன் பிரபு ஆதித்யவர்மர்தான். நான் பிரபுவின் அனுமதி இல்லாமல் செய்த கடைசி செயல்கள் தங்களை காதலித்ததும் அவரிடம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிச் சென்றதுமாகத்தான் இருக்கும். இனி என் வாழ்வில் சக்கரவர்த்தியின் சம்மதமில்லாமல் அவரிடம் ஒப்புதல் பெறாமல் எந்த வினையிலும் ஈடுபட மாட்டேன் தேவி. இது எனக்கு நானே எடுத்துக்கொண்ட சபதம். என் வேண்டுதல்கள் பிரபுவின் நலனுக்காகத்தான். என் பிரயத்தனங்கள் பிரபுவின் மேன்மைக்காகத்தான். என் வாழ்க்கை பிரபுவின் சேவைக்காகத்தான். என் உயிரே என் பிரபுவுக்காகத்தான். அந்த மனிதர் மீது பித்து பிடித்து திரியும் லட்சோப லட்சம் பேரில் நானும் ஒருவன் என்றெல்லாம் அரசனின் மாட்சிகளை எடுத்து கூறி அகல்யாவிற்கு அவள் அண்ணனை பற்றிய ஆற்றாமையை போக்கி வந்தவன் பின்பு அவளிடம் தன் நிலையை விளக்க ஆரம்பித்தான். நான் மேற்கூறியவை அனைத்தும் கடுகளவும் பொய்யில்லாமல் அப்பட்டமான உண்மைகளே தேவி. அவை எப்படி உண்மைகளோ அப்படித்தான் இனி நான் கூறப்போகும் செய்திகளும். உங்களை நான் மனம் புரிந்து கொண்டால் தங்கை உங்களுக்காக நீங்கள் கை காட்டும் நாடுகளை கைப்பற்றி உங்கள் காலடியில் பணிய வைத்து மனம் முடித்த பின் என்னை அந்நாடுகளுக்கெல்லாம் அரசனாக முடிசூட்டுவதாக தங்கள் தமையன் சற்று முன்னர்தான் எனக்கு வாக்களித்தார். தங்களை மணந்து கொள்ளச் சொல்லி என்னை வற்புறுத்தினார். ஆனால் என்னால் அதனை ஏற்க முடியாது தேவி. நான் முன்பே உங்களிடம் ஒரு முறை தெரிவித்தேன். நான் என்னை பற்றிய ரகசியம் ஒன்றினை உங்களிடம் மறைத்திருப்பதாக. எனக்கு சேர வேண்டிய ஒன்று என் உறவினர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளது. என் உரிமையை நான் என்றைக்கு அடைகிறேனோ அன்றைக்குதான் என் வீரத்தை பறைசாற்ற முடியும். என்னால் எனது உண்மை அடையாளத்தை இப்போதைக்கு பிரபுவிடம் வெளிப்படுத்த முடியாது. அதற்கென்று ஒரு நாள் கைகூடி வரும். அன்றைக்கு என் உண்மை சொரூபத்தை அரசரிடம் காட்டி அவரை ஏமாற்றி வந்த குற்றத்திற்காக பல நூறு பேர் திரண்டிருக்கும் திடலில் அவர் பாதத்தில் சாஷ்டாங்கமாக பணிந்து நான் மன்னிப்பு கோருவேன். ஆசை தங்கை உங்களை எனக்கு மனமுடித்துக் கொடுக்க அரசரே சம்மதித்த போதிலும் என்னால் அதை ஏற்க முடியவில்லை தேவி. பிரபு என்னிடம் காட்டியது பரிவும் பாசமும். ஆனால் நான் அவருக்கு திருப்பிக் கொடுத்ததோ ஏமாற்றமும் பொய்யும் மட்டுமே. நிச்சயம் ஒரு நாள் எனது பிரச்சனைகளை எல்லாம் களைந்தெறிந்துவிட்டு என் உண்மை அடையாளங்களை வெளிப்படுத்திவிட்டு அவரது நம்பிக்கைக்கு உகந்தவனாகி அவர் உண்மை விசுவாசி என்று பெயரெடுப்பேன் தேவி. எனது ஆசையும் குறிக்கோளும் அது ஒன்று மட்டுமே. மற்றபடி அவர் சொத்தை நான் அனுபவிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தங்கை உங்களுக்காக அவர் போராடி வென்று எனக்கு பரிசளிக்கப் போகும் நாட்டை அடைவதில் எனக்கு துளியளவும் விருப்பமில்லை. என் ரோஷத்திற்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வாக்கு அந்தஸ்தினை உங்களுக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதிலும் எனக்கு ஒப்புதல் இல்லை. ஆகையால் என்னால் தங்களை மனம் புரிந்து கொள்ள முடியாது தேவி. என்னை மன்னித்து விடுங்கள். தங்களுக்கென்று ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது. பெரிய ராஜ்யத்தின் சொந்தக்காரர் ஒருவருக்கு மனைவியாகி பெறுதற்கரிய செல்வாக்கு ஆடம்பரங்களை நீங்கள் அடைய பிரகாசமான வாய்ப்பு உள்ளது. யோக்கியதை இல்லாத நாடோடு எனக்காக உங்களது யோகத்தை இழக்காதீர்கள் தேவி. மற்றவர்களுக்கு எப்படியோ தெரியவில்லை. நம் இருவரை பொறுத்தவரையில் நம் காதல் தோல்வியில் முடிவதே நம் வாழ்க்கையின் வெற்றிக்கு உறுதுணை செய்யும். என்னை சந்தித்ததையோ என்னுடன் பழகியதையோ அடியோடு மறந்து விடுங்கள் தேவி. அரசருக்கு பொறுமையாக எடுத்து கூறி என் நிலையை அவருக்கு விளக்கி அவரது அனுமதியோடு நான் வசுமித்ராவை நீங்கிச் செல்லவிருக்கிறேன். அதற்கு நாட்கள் சில பிடிக்கும். அதுவரையிலும் இயன்றவரை உங்களது கண்களில் படாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்களும் என்னை மறந்து புதியதொரு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன நேர்ந்தாலும் ஒன்றை மட்டும் மறவாதீர்கள் தேவி. இந்த உலகம் என்ன கூறினாலும் தங்கள் இளைய தமையனாகிய ஆதித்யவர்மர் ஒருவரது அறிவுரையை மட்டும் ஏற்றுச் செய்து வாருங்கள். அவர் எடுக்கும் முடிவுகள் ஒருபோதும் தவறாகாது. அவருடைய அறிவுரைகள் ஒரு நாளும் நம்மை தவறான வழியில் அழைத்து போகாது. அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். அவருடைய ஆணை எதுவானாலும் அதை அப்படியே மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை கடைபிடித்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை வளமாவதை யாராலும் தடுக்க முடியாது. நாம் சந்திப்பது இதுவே இறுதி முறை தேவி. என்னை மறந்துவிட்டு உங்கள் எதிர்காலத்தை குறித்து சிந்தியுங்கள். உங்களை வருந்தச் செய்த எனது தவறுக்கு ஆண்டவன் உங்களை நான் சந்திக்கும் முன்பாகவே தண்டனையை கொடுத்து விட்டார். எதிர்காலத்தில் ஒரு உத்தமையின் மனதை நோகச் செய்வேன் என இறைவன் முன்பே அறிந்து முன்கூட்டியே என்னை வருந்தும்படி செய்திருக்கிறார் போலும். இறுதியாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் தேவி. தங்கள் தமையனை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு அவரை பற்றிய முடிவுக்கு வாருங்கள். தங்களுக்கு துரோகம் செய்த என் கருத்தை நீங்கள் நம்ப வேண்டாம். இந்த உலகில் நீங்கள் யாரை நல்லவர் என்று கருதுகிறீர்களோ, யார் மீது உங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை உள்ளதோ அவரிடம் பிரபு குறித்து கேளுங்கள். அந்த நபர் கூறுவார் தங்கள் தமையன் உத்தமரா அயோக்கியரா என்று. நான் செல்கிறேன் தேவி. அந்த இறைவன் உங்களுக்கு தகுந்த கணவனையும் ஏராளமான பிள்ளை செல்வங்களையும் கொடுத்து உங்களை மகிழ்வோடு வைத்திருக்கட்டும்.
என்று மனதார வாழ்த்துவிட்டு கன்னிகையுடனான காதலை முறித்துக் கொண்டு கடந்து சென்றான் ராகவன். பெண்ணவள் முன்பு நெருங்கி வந்திருந்த போது ராகவனிடம் தெரிந்த அந்த தயக்கமும் தள்ளாட்டமும் தன் மனதின் எண்ணங்களை ஒளிவு மறைவில்லாமல் வெளிப்படுத்தி முடித்த பிறகு பெரும் பாரம் மனதை விட்டு அகன்றதாக அவனை உணரச் செய்து ஆடவனின் மனதிலும் நடையிலும் புதுத்தெம்பை அளித்திருந்தது. மலர்கொடியால்தான் மனம் வெம்பி வாடிப்போனாள். மரங்களின் மறைவில் இருந்தவாறே கண்ணீர் விட்டு கதறி அழுதாள். காதலன் வந்துவிட்ட செய்தி கேட்டு புதிதாய் பூத்த மலர் போல மலர்ந்த முகத்தோடு வந்திருந்தவள் அவன் காதலை முறித்துவிட்டு சென்ற பிறகு துவண்டு போன கொடி போல வாடி வதங்கி வருத்தத்தில் பாறை மீது சாய்ந்து விட்டாள். ஆடவன் நீங்கிச் சென்றதை மரங்களுக்கு வெளியே நின்று கண்டிருந்த தோழி அகல்யாவிடத்தில் நெருங்கி வந்து என்ன நடந்திருக்கும் என யூகித்துக் கொண்டு தன் ராணியை சமாதானப்படுத்தி வந்தாள். தோழியின் ஆறுதல்கள் காதலன் கொடுத்துவிட்டு சென்ற ரணத்தை ஆற்ற போதுமானதாக இல்லை. கணங்கள் கடந்தும் காரிகையின் கண்கள் மட்டும் கசிந்து வந்த கண்ணீரை நிறுத்தவில்லை. ஆறுதல் கூறி தோழி சோர்ந்து போனதுதான் மிச்சம். எத்தனை நேரம் சோகத்தில் மூழ்கி அசையாமல் காதலன் விட்டு போன அதே இடத்திலேயே அமர்ந்திருந்தாலோ தெரியாது. நேரம் கடந்து மனதில் ஏதோ முடிவு பிறந்து புடவை முந்தியால் கண்களை துடைத்துக் கொண்டு கலைந்திருந்த கேசத்தை கைகளால் சீர் செய்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தவளாய் எழுந்து நின்றாள் அகல்யா. அவ்விடத்திலிருந்து வெளியேறியவள் நடந்தாள். நடந்து கொண்டே சென்றாள். அவள் நடையில் தெரிந்த வேகம் தோழியை அச்சுறுத்தியது. வழியில் மரியாதை நிமித்தமாக வணங்கிய எவரையும் லட்சியம் செய்யவில்லை அவள். கோட்டையின் வளைந்து நெளிந்து சென்ற தெருக்களில் தொடர்ந்து நடை போட்டுச் சென்றவள் இறுதியாக கோட்டையின் ஒரு எல்லைப் பகுதியை அடைந்தாள். அங்கே ஜனசஞ்சாரம் சிறிதும் இல்லை. தனித்திருந்த அந்த வனாந்திர பகுதியில் ஒரேயொரு மாளிகை மட்டும் உயர்ந்து வளர்ந்து காணப்பட்டது. அடர் மரங்களுக்கு நடுவே ஏகாந்தத்தை ஏராளமாக வழங்குவதற்காக அமைக்கப்பட்டிருந்த மாளிகையில் பிரவேசித்தாள் அகல்யா. அம்மாளிகையின் வெளிக்கூடத்தில் யாரும் இருந்ததாக தெரியவில்லை. கூடத்தை தாண்டிச் சென்று தான் சந்திக்க விரும்பிய நபர் எங்கேனும் தென்படுகிறாரா என்று தேடினாள். உருவம் கண்ணுக்கு தெரியவில்லையே தவிர அந்த உருவத்திற்கு சொந்தக்காரனின் குரல் பின்கட்டிலிருந்து துல்லியமாக கேட்டது. அகல்யா தேடிச் சென்ற மனிதன் ஏதோ ஒரு பெண்ணை வர்ணித்து தானே பண்ணமைத்து அண்டங்காக்கையை தோற்கடிக்கும் தனது குரலை பற்றியும் தன் மோசமான பாடலை எவராவது செவிமடுத்து விடுவரோ என்ற கூச்சமும் இல்லாது உலகத்தில் தான் ஒருவன் மட்டுமே தனித்து வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து ஸ்ருதியும் லயமும் இல்லாமல் பாடல் பாடிக்கொண்டிருந்தான். இல்லை இல்லை, பாடல் பாடுகிறேன் என்ற பெயரில் கத்திக் கொண்டிருந்தான். சோகத்தில் சென்றிருந்த அகல்யாவிற்கே அந்த பண்ணை கேட்டு ஒரு கணம் சிரிப்பு வந்துவிட்டது. ராணியின் வதனத்தில் சிரிப்பை கண்ட தோழி நிம்மதியடைந்து அந்த புன்னகை தேய்ந்து போய்விடக்கூடாது என்ற பிரயாசைப்பட்டு அகல்யாவிடம், தேவி, நான் வேண்டுமானால் சென்று தாங்கள் வந்திருக்கும் செய்தியை சொல்லி தளபதியை அழைத்து வரட்டுமா? அவர் இப்படியே எத்தனை நாளிகை பாடிக்கொண்டு நேரத்தை ஓட்டுவார் என்று தெரியாது. ராணி தாங்கள் எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பீர்கள் என்று தன் அரசிக்காக ஆதங்கப்பட்டாள். கரிசனத்தோடு கடமையை செய்ய விளைந்த தோழியிடம், ஏன் உனக்கு இந்த கெட்ட எண்ணம் லீலாவதி? என் தமையன் வருணன் ஆனந்தமாக இருப்பது உனக்கு பொறுக்கவில்லையா? மனைவியை இழந்து விட்டார். காதலி கை கெட்டும் தூரத்தில் இருந்தும் மனதால் வெகு தொலைவில் வாழ்ந்து வருகிறார். பெற்றோர் எங்கே சென்றனர் என்றே தெரியவில்லை. மகனை சக்கரவர்த்தி அபகரித்துக் கொண்டார். இத்தனை கவலைகளுக்கு மத்தியிலும் இந்த மனிதர் அதிகாரி வாகினியின் அழகை பற்றி பரமானந்தத்தோடு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார். அதைக் கண்டு நாம் ஆனந்தம் கொள்ளவும் அவரிடம் பாடம் கற்கவும் தான் வேண்டுமே தவிர அவரது இன்பத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது. பின்கட்டிலிருந்து வரும் சத்தத்தை வைத்தே உணர முடியவில்லையா? அண்ணா நந்தவன குளத்தில் மகிழ்ச்சியாக நீராடிக் கொண்டிருக்கிறார் என்று. அவர் சலித்துப் போகும் வரையில் நீராடிவிட்டு மெதுவாக வரட்டும். பின்பு அவரை சந்திக்கிறேன். அவரது நிம்மதியை கெடுக்கும் வகையில் அவதி அவதியாக அவரை சந்தித்து என்ன சாதிக்கப் போகிறேன் என வருணனை அழைத்து வருவதற்காக அவசரப்பட்ட தோழியை தடுத்துவிட்டு தான் சென்று சாளரத்தின் ஓரமாக போடப்பட்டிருந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்து தூரத்தே இருந்த மரங்களில் மனதை செலுத்தினாள். கழுதையை தோற்கடிக்கும் சாரீரத்தில் பாடலை பாடி முடித்திருந்தவன் அடுத்த சில கணங்களில் பின்வாயிலில் இருந்து அவசர அவசரமாக அவசரத்தில் உடுத்திய ஆடைகளுடன் ஈரத்தலையை துவட்டியவாறே அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தான். வந்தவன் படபடப்போடு மித்திரவிந்தா ராணியும் அதனை உள்ளடக்கிய பரந்து விரிந்த வசுமித்ரா சாம்ராஜ்யத்தின் இளவரசியுமான தேவி அகல்யா இந்த சிறியவனை காண வந்திருப்பதற்கு அடியேன் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். தேவியை அன்போடு வரவேற்கிறேன் என்று வேடிக்கை புன்னகையுடன் பணிவு காட்டுவது போன்ற பாவனையுடன் அகல்யாவை வரவேற்றான். அகல்யா செல்ல சினத்தோடு முறைத்து, நீங்களுமா அண்ணா? மதிப்பும் மரியாதையும் சம்பாதிக்க மனிதர்கள் போராடுகிறார்கள். ஆனால்
என்னை போன்ற அபாக்கியசாலிகளுக்குத்தான் தெரியும் அன்பை கொடுக்க வேண்டியவர்கள் மரியாதை கொடுத்தால் அது எத்தனை வலிக்கும் என்று என வருந்திச் சொன்னாள். வருணன் தனது பணிவான பொய்பாவனையை மாற்றி, நான் உரைத்த வார்த்தைகளில் பொய்யில்லையே அம்மா. நீ மித்திரவிந்தாவின் ராணிதான், வசுமித்ராவின் இளவரசிதான். இதில் உண்மைக்கு மாற்றாக எதுவும் இல்லையே. அடுத்த வாக்கியத்தை நான் ஆரம்பிப்பதற்கு முன் நீ என் பேச்சை தடை செய்து விட்டாய். ராணியும் இளவரசியும் மட்டுமில்லாது நாடோடியான கேட்பாரற்ற மனிதனான இந்த வருணனின் அன்பு தங்கை என்றும் கூற வந்தேன். அதற்குள் நீ அவசரப்பட்டு விட்டாய். நந்தவன குலத்தில் குளித்துக் கொண்டிருந்த எனக்கு ஆளரவமற்ற இந்த மாளிகையில் மாதர் இருவரின் பேச்சுக்குரல் எழுந்து அது சுவர்களில் பட்டு எதிரொலித்து அந்த ஒளி பின்கட்டில் இருந்த என் செவிகளை வந்தடைந்தது. சக்கரவர்த்தியின் எதிரியான நான் தங்கியிருக்கும் இந்த மாளிகைக்கு என்னை தேடி வரும் துணிவு கொண்ட நங்கைகள் நீயும் உன் இளைய அண்ணி அரசியார் சுவர்ணிகாவும் தான். ராஜ்யமே தூற்றும் இந்த கயவனை நல்லவன் என நம்பும் இரு ஜீவன்களுள் ஒருவர்தான் அடியவனைக் காண இங்கு வந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவசரமாக குளியலை முடித்துவிட்டு ஓடி வந்தேன் என விளக்கிச் சென்றான். அகல்யா தான் வந்த செய்தி குறித்து வருணனிடம் பேச, அதற்கு அவன் கொடுத்த விளக்கங்களை அவள் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. வருணனுடனான அந்த சந்திப்பு வஞ்சி அவளின் நெஞ்சத்தில் பெரும் மாற்றத்தை விதைத்திருந்தது.